டாப் சீரியல்லேருந்து சீரியல் நடிகை ஒருத்தவங்க விலகிட்டாங்க. அவங்களே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சீரியல்லேருந்து விலகிட பற்றி சொல்லியிருக்காங்க. யார் அந்த சீரியல் நடிகை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும், கூடவே பிரபல காமெடி நடிகரான ரோபோ சங்கருடைய மகள் இந்திராஜாவுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் 2022ஆம் ஆண்டு முதல் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தான் மாறி. இந்த சீரியலில் ரத்னம வாசுதேவன் அவர்கள் ஹீரோவாகவும் ஆசிகா படுகோனவர்கள் ஹீரோயினாகவும் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் 800 எபிசோடில் கடந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குது. இந்த சீரியல் டிஆர்பியில் நம்பர் 1 இடத்துல பல முறை வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக சீரியல் என்றா குடும்பம், சண்டை, காதல் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஆவி, பாம்பு, அமானுஜம், மாந்திரிகம் என இதை பற்றி தான் இந்த சீரியல் கதை அமைஞ்சிருக்கும். இந்த சீரியலுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டலாம் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் இந்த சீரியலில் மாரி கதாபாத்திரம் நடித்த நடிகை ஆசிகா படுகோனவங்க தான் இப்போ இந்த சீரியலேருந்து வெளியிட்டாங்க. இதை பற்றி அவங்களே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கடா, நான் மாரி சீரியலேருந்து விலக போகிறேன். நீங்கள் இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். தமிழ்நாடு ரசிகர்கள் எனக்கு உங்களுடைய இவ்வளோ அன்பையும் சப்போர்ட்டையும் கொடுக்கிறது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நான் புதிய வாய்ப்புகளில் நான் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுடைய லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நாளாக மாரி சீரியலில் நீங்கள் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டையும் எனக்கு பிறகு மாரி சீரியலில் புதுசாக மாரியாக நடிக்கிற நடிகை கொடுங்க அப்படின்ட்டு அந்த பதிவில் ஆசிகா படுகோன் சொல்லியிருக்காங்க. ஆசிகா படுகோன் சொன்ன இந்த விஷயம் தான் அவருடைய ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது. இதை பார்த்தா ரசிகர்கள் பலருக்கும் அப்போ மாரி சீரியலேருந்து ஆசிகா விலகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக யார் புது மாரி நடிப்பேன்னு பலரும் கேள்வி கேட்டு வராங்க. ஆமாங்க, இனிமேல் மாரி சீரியலில் மாரி கதாபாத்திரத்தில் நடிகை பிரியங்கா நல்காரி அவங்க தான் நடிக்க போகிறாங்க. அதாவது பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்டான ரோஜா சீரியல் மூலமாக சின்னத்திரை ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் பிரியங்கா நல்காரி. இவங்க இந்த சீரியலுக்கு பிறகு நலதமயந்தி, சீதாராமன் போன்ற சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க. தற்சமயக்கு ரோஜா சீரியல் சீசன் 2லையும் பிரியங்கா நல்காரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ மாரி சீரியலில் மாரி கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்காக கமிட் ஆயிருக்காங்க. நீங்கள் மாரி சீரியலேருந்து ஆசிகா விலகினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிரியங்கா நல்காரி அவங்க மாரி சீரியலுக்கு மாரி கதாபாத்திரத்துக்கு சூட்டபுளாக இருப்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, காமெடி நடிகரான ரோபோ சங்கர் பிரியங்கா இவங்களுடைய மகதான் இந்திராஜா. இவங்க பிகில் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானாங்க. பிகில் திரைப்படத்தில் பாண்டியம்மாள் கதாபாத்திரத்தில் நடிச்சது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானவங்க தான் இந்திராஜா. இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஒரு சில திரைப்படங்களில் இந்திராஜா நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இந்திராஜா தன்னுடைய தாய் மாமாவான கார்த்திக்கை காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு இந்திராஜாவும் கார்த்திக்கும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போதே ஒரு சில எபிசோடுகளிலே இந்திராஜா தான் பிரெக்னெண்ட்டாக இருக்காத சொல்லி அந்த ஷோலேருந்து விலகினாங்க. இவங்க மீடியா விட்டு விலகினாலும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. தன்னுடைய குழந்தையை பற்றி அப்டேட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. சமீபத்தில் கூட இந்திராஜாவுக்கு வளகாப்பு மிகவும் விமர்சதியாக நடந்துச்சு. அதில் செலிபிரிட்டிஸ் பலரும் கலந்துக்கிட்டு இந்திராஜாவை வாழ்த்திருந்தாங்க. இந்த நிலையில் இந்திராஜா கார்த்திக் தம்பதியினருக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. அதை சந்தோஷமாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. இந்திராஜாவும் கார்த்திக்கும் பிளஸ் வித் பேபி பாய் அப்படின்ட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்த இந்திராஜாவுடைய அம்மா பிரியங்கா, வரமாய் வந்த என் செல்லமே அப்படின்ட்டு நெகிழ்ச்சியாக அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களும் ஃப்ரெண்ட்ஸும் இந்திராஜா கார்த்திக் தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. எங்களுடைய சேனல் சிறப்பாக இந்திராஜா கார்த்திக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இங்கே ரெடபிள் 2 பாயிண்ட்ஸ் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.